ஸோ ஆக்சுவலாக போய்ட்டு ஃபஸ்ட் ஆர்டர் பார்த்தீங்கன்னா டெலிவரி பண்ணிட்டு வந்துட்டேன். ஒன்று எதுவும் ஆர்டர் எதுவும் போடல. 38 ரூபா கொடுத்தாங்க ஒரு ஆர்டருக்கு. எனக்கு காமிக்கிறேன். 38 ரூபா கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் எதுவும் போடல. இதை பார்த்தீங்கன்னா ட்ரிப்பு நீங்கள் வீடுங்க 46 ரூபா கொடுத்துருவாங்க ஒரே ஒரு ஆர்டருக்கு. பார்க்கலாம், கொடுத்தாக்க அடுத்த ஆர்டர் கொடுத்தா நான் கண்டினியூ பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா அடுத்த ஆர்டர் போட்டாங்க. ரெண்டாவது ஆர்டர் போட்டாங்க 21 ரூபா. அஜய் ஆர்டர்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டல்லாம் போட்டிருக்காங்க. அங்கே தான் போய் பிக் பண்ணோம். பிக் பண்ணிட்டு நான் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஏகப்பட்ட விஷயம் சொல்லணும். இப்போ சொல்கிறது, நம்ம சேனலில் நிறைய பேர் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஜொமேட்டோ விலாக் வரும், ஸ்விக்கி விலாகும் வரும். அதுக்கப்புறம் நிறைய விலாகு ட்ராவலர் பற்றி கொஞ்சம் நிறைய வீடியோ வரும். ஓகேங்களா? அதையும் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாவில் பார்த்தா ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? பாய். ஆனால் நிறைய பேர் பார்க்குறீங்க, பட் ஃபாலோ பண்ணுறதில்ல. அதுதான் கொஞ்சம் கஷ்டம் மனசு. பட் ஃபாலோ பண்ணாங்க கொஞ்சம் மனசு கொஞ்சம் திருப்தியாக இருக்கும். அதுதான். ஆக்சுவலாக ஹோட்டலுக்கு வந்துட்டோம். நான் ஜொமேட்டோண்ணா இல்லையா? நான் ஜொமேட்டோண்ணா ஒரு சிக்கன் ரைஸு, ஒரு சிக்கன் 65 ஒரு பிளேட்டு, அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா ரொம்ப லேட் பண்ணிட்டாங்க. ஹோட்டலில் வேறு செம்ம லேட் பண்ணுறாங்கப்பா. கடுப்பு மாதிரி இருக்குது. நமக்கு டக்குன்னு கொடுத்தா நாமளும் போயிடலாம். பிக் பண்ணுறேன் அப்போ தான் ரைஸ் நான் கரெக்டாக போய் ஒரு 5 நிமிஷம் ஆச்சு. அப்புறம் தான் அந்த ரைஸ் போட்டு நம்ம ஆரம்பிக்கிறாங்க. கஸ்டமர் யார் பதில் சொல்கிறது? அப்புறம் லேட் ஆகிட்ட அப்புறம் வாயில் வேறு சினிமா வருது. இந்த மாதிரி ஹோட்டலில் வச்சுங்கிற எல்லோரும் நான் ஒன்று சொல்லிக்கிறேன்ப்பா. தயவு செஞ்சு ஆர்டர் வச்சு டக்குன்னு ரெடி பண்ணி கொடுத்துருங்க. டிலே மட்டும் பண்ணாதீங்க. நான் சொல்லுவேன், ரொம்ப டிலே ஆச்சுங்க. 10 நிமிஷம் கிட்ட தான், 1.5 கிலோமீட்டர். அதுக்கே இப்படி பண்ணால் நான் என்ன பண்ணுறது? அப்போ சொல்லுங்க. சரி, நான் போயிடலாம். ஹலோ. சார். சார் ஜொமேட்டோ சார். நான் எங்க சார் வரட்டும்? எங்கே சார்? 3rd ஃப்ளோர் உள்ளே வரலாமா சார்? வரலாம் வாங்க. நீங்கள் என்ட்ரன்ஸில் வந்து லெஃப்ட்டில் வந்துடுங்க. 3rd ஃப்ளோர். சரி, ஓகேங்க. 3rd ஃப்ளோர். ஓகே. சரி, ஓகே. ஸோ பார்த்தீங்கன்னா அந்த ஆர்டர் டெலிவரி பண்ணியாச்சு. ரொம்ப இதாகுது, சீனாகுது. ஏன்னா உள்ள கலெக்டர் ஆஃபீஸ்க்குள்ளே போயிட்டு 3வது மாடி மேலே ஏறி உள்ளே போயிட்டு சீனாச்சு. அப்போ சீனாக இருந்துச்சு. ஏன்னா 3வது, ஏன்னா நான் கலெக்டர் ஆஃபீஸ்க்கு இது வரைக்கும் நான் போனதில்லை. ஃபஸ்ட் டைம் போகிறேன். நேராக உள்ளே போய்ட்டு லிஃப்ட்டை பிடிச்சேன். 3வது ஃப்ளோர் அழுத்துனேன். ஜல்லுன்னு போயிட்டு அவர்கிட்ட ஃபோன் பண்ணால் அவர் வந்தார். அவர்கிட்ட தந்துட்டு நான் வந்துட்டேன். 15 ரூபா டிப்ஸ் கொடுத்தாரு. அது போதும். சீனாண்ணா இட்ஸு பரவாயில்லைங்க. இப்போ 3வது ஆர்டர் பிக் பண்ண போயிட்டு இருக்கேன். போயிட்டு நான் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். ஆர்டர் கண்டினியூ பண்ணிட்டு பிக் பண்ணிட்டு இதில் இருக்கிறது எல்லாமே சாப்பாடு எல்லாமே சரி. ஓகே.
அக்கா ஒரு ஸ்பெஷல் மீல்ஸ்க்கா. 6 புரியல. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அடுத்த ஆர்டர் தந்துட்டாங்க. 8.5 கிலோமீட்டரு 55 ரூபா கொடுத்துக்குறாங்க. என்ன கணக்குனே புரியல. பார்க்கலாம். அதோட போன ஆர்டரு டெலிவரி பண்ணி வந்துட்டேன். இப்போ இது போனால் தெரியும். சரி நாங்கள் போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா அதெல்லாம் பிக் பண்ணியாச்சு. இப்போ போனோம் கிட்டத்தட்ட 8.5 கிலோமீட்டர். என்ன தான் கண்ணக்கில் கொடுத்தாங்கன்னு தெரியல. 8.5 கிலோமீட்டர் போனேன். இப்போ பொருள் எப்படின்ட்டு போய் பார்த்தாலும் தெரியும். பார்க்கலாம். 8.5 கிலோமீட்டர் நாங்கள் தாண்டி போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஏன்னா இங்கேருந்து எவ்வளோ தூரம் போனால் வேஸ்ட் தான். ஸ்டோரேஜ் தான் ஃபுல் ஆகும். ஓகேங்களா? பாய் பாய் பாய். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தீங்கன்னா டெலிவரி பண்ண போகிறோங்க. டெலிவரி பண்ண போகிறோங்க. ஆமாங்க. இப்போ பாருங்க நீங்கள் ஒரு 8 கிலோமீட்டர் தான் இது சொரிக்கலாங்க. ஜொமேட்டோக்காரண்ணா 55 ரூபா கொடுத்து வச்சுக்கிறேன். முன்னாடி பையன் இதுக்கு சொத்துங்கண்ணா பீத்துங்கண்ணா. 8.5 கிலோமீட்டர் ஓட்டமா 45 ரூபா நான் வெட்டிடலாங்க. ஓட்டி சொல்லிட்டு அவங்க ஜொமேட்டோ ஓனர் அவங்க பொண்ணு பேர் சொல்லுது ஓகேங்களா? இல்லாட்டி நம்ம மாட்டிக்கிட்டு போய்ட்டுமான்னு சொல்லிட்டு பயந்து போயிட்டுங்க. 40 தான் போகிறோம். ஆனால் ஒரு பிரச்சனை இல்லை. மைலேஜ் நல்லாவே வரும். நான் உங்களுக்கு அங்கே போயிட்டு கண்டினியூ பண்ணுறேங்க. ஓகேங்க பாய்ங்க. ஸோ கேஸ் பார்த்தீங்கன்னா அந்த ஆர்டர் பார்த்தீங்கன்னா நான் டெலிவரி பண்ணிட்டேன். பார்த்தீங்கன்னா நான் வீடியோ எடுக்கல. ஏன்னா அவங்க பொண்ணுங்கள்லாம் இருந்தாங்க. சரி எப்படி வீடியோ ஆன் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் கப்பனை விட்டேன். அவங்க பொண்ணுங்க அவங்க வந்து கேர்ள்ஸ். அதனால தான் நான் வீடியோ ஆன் பண்ணல. இல்லைன்னா ஆனால் இதே பாய்ஸ் நான் தான் நான் ஆன் பண்ணிட்டுப்பேன். ஓகேங்களா? தப்பாக எடுத்துக்காதீங்க. ஓகேங்க பாய். அதுக்கப்புறம் நான் ஜோனுக்கு போனேன். இங்கேருந்து 8.5 கிலோமீட்டரு ஜோனுக்கு போயிட்டு நான் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். ஓகே பாய். 8 கிலோமீட்டருக்கு வெறும் 55, அதாவது 8 போனால் கிட்டத்தட்ட அப் அண்ட் டவுன் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 17 கிலோமீட்டர் வாங்க வந்துச்சு. சரிங்க ஓகேங்க. நாங்கள் ஜோனுக்கு போய்ட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். பாய்ங்க. பார்த்தீங்கன்னா அடுத்த ஆர்டர் போட்டாங்க. அடுத்த ஆர்டர் பார்த்தீங்கன்னா அரியாஸில் போட்டுக்கிறாங்க. இங்கே ஹோட்டலில் அரியாஸில் அப்படியே இங்கே பெட்ரோல் நின்றுனால பிரச்சனை இல்லை. பெட்ரோல் போட்டு நின்றுருந்தேன். அப்படியே போட்டாங்க. அப்படியே ரிட்டர்ன் ஆகிட்டேன். அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை. பார்த்துக்கலாம். இது கேமராண்ணா. கேமரா யூடியூப் சேனல்ண்ணா. அக்கா அப்படியே ஜொமேட்டோக்கா. Seven 235. Southwest. 50 meters at Housing Board Gandhi Circle. Take the second exit onto Barnard Thirupatha Road, Krishnagiri Road. சரி நான் அங்கே போய்ட்டு டெலிவரி பண்ணும்போது கண்டினியூ பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா ஃபன் பண்ணி விட்டானுங்க நம்மளை. கேமரா பார்த்தா எல்லோரும் பார்த்தீங்கன்னா கேமரா தான் கேட்குறாங்க. சரி என் பாய்ங்க கஸ்டமர் கிட்ட மட்டும். ஹலோ அண்ணா. அண்ணா இது ஜொமேட்டோண்ணா. இது இந்த ஷரீஃப் கடை பக்கத்தில் இருக்கிறண்ணா. ஷரீஃப் கடை உள்ள வட்டண்ணா. நான் கரெக்டாக இப்போ இது ஷரீஃப் ஹோட்டலு
சரி போர்ட்டல் உள்ளே வாங்குது கொஞ்சம். இந்த வரேன் இந்த ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ரொம்ப லேட் பண்ணிட்டாங்க சத்தியமாக. ரொம்ப லேட் பண்ணிட்டாங்க ஆர்டர் தரத்துக்கு ஃபுல்லாக. 1.5 மணி நேரம் கழித்து போட்டாங்க உங்களோட ஆர்டரு. கரெக்டாக 1.5 மணி நேரம் கழித்து போட்டாங்க. ரொம்ப லேட். அதுவும் அந்த தாயில் தந்தது ரொம்ப லேட்டாக தந்துட்டான். அதனால் 1.5 மணி நேரம் கழிச்சு வந்துச்சு ஆர்டரு. கொஞ்சம் சீக்கிரமாக தரலான்றதில்லை. ஹலோ ஹலோ மேம் ஜொமேட்டோ கமிங் கரெக்டாக இங்கே கேட் ஹேண்டே இருக்கிறேன் மேம். கேட் ஹேண்டா கேட் ஹேண்ட் இருக்கிறேன் மேம். கேட் ஹேண்டு கமிங் இந்த வாங்க சீக்கிரம். நீங்களா ஸோ பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக எல்லாம் முடிஞ்சிச்சு. அவ்வளோதான். நான் அப்படியே வீட்டுக்கு போகிறேன். மொத்தமாக எவ்வளோ ஏர்னிங்ஸ்னு பார்த்தீங்கன்னா 250 ரூபா தான் ஏர்னிங்ஸு மொத்தமாக. டிப்ஸ் எல்லாம் சேர்த்து 250 தான் வந்துச்சு. இன்சென்டிவ் 40 ரூபா வந்துக்கும். மொத்தமாக 300 ரூபா வாங்கிருக்கோம். இன்சென்டிவ் வரல. இன்சென்டிவ் ஏன் வரலன்னா செல்ஃபி நான் இது போடல, டிஷர்ட்டு போடலன்றதுனால 40 ரூபா போயிடுச்சு. இப்போ மொத்தமாக இன்றைக்கி ஏர்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா 250 ரூபா. 100 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டால் மீதி 150 ரூபா ப்ராஃபிட்டு. அந்த 40 ரூபா இன்சென்டிவ் வந்ததுதான் கரெக்டாக இருந்தோம். 40 ரூபா இன்சென்டிவ் வராமல் போச்சு. 40 ரூபா இன்சென்டிவ் வரல. ஓகேங்க பாய், பார்த்துக்கலாம்.